அவதான் ஏங்கி ஏங்கி துடிக்கிறான்னு சொல்லிட்டியே. என் மக சந்தோஷத்தையே இழந்துட்டாளே, நான் என்ன செய்வேன்? அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. வாங்க மாமா, உட்காருங்க. உட்காரத்துக்காக நான் இங்க வரல, என் மகளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். அப்பா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? சாரதாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? கூட்டிட்டு போக வரல, மீட்டுக்கிட்டு போக வந்திருக்கிறேன். சாரதா, கொஞ்சம் உள்ள போமா. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? ஊருக்கெல்லாம் பாட சொல்லி தெரியே, உனக்கா புரியல? உன்னை போல ஒரு நெஞ்செடுத்த காரணம் இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்ல. பெண்ணை பெத்த ஒரு அப்பனுக்கு ஒரு பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்த, ஒரு பிஞ்சு குழந்தைய பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மரக்கட்டை. நீ பேசாம இருமா. ஊரார் கண்களுக்கும் குறைய மறைக்கிறதுக்காக என் ஒரே பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டியாடா பாவி. பார், இனிமே என் மகளுக்கு உனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. இப்பவே நான் அவளை கூட்டிட்டு போறேன், நாளைக்கே நீ அவளை விவாகரத்து பண்ணிடு. அப்பா, என்ன வார்த்தை பேசுறீங்க? விளையாட்டுக்கு கூட இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீங்கப்பா. வாரிசு இல்லைங்கிற உங்க துயரத்துக்காக மனைவி இல்லைங்கிற துயரத்தை என் கணவருக்கு நான் கொடுக்க தயாரா இல்லப்பா. உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், எனக்கு கொடுத்து வச்சது இவருதான். உலகத்துல எந்த சக்தியிலுமே எங்களை பிரிக்க முடியாது. பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட தயவு செஞ்சீங்க வராதீங்க. போயிடுங்கப்பா, போயிடுங்கப்பா. அவட நோக்கணும், அச்சன் அம்மையோட கண்ணத்தை கிள்ளணும். ஐயோ, என் அச்சன் வந்தല്ലോ. அச்சா, இனிமா நீங்க ஜோடியா இருந்தது. அச்சா தேசப்படண்டா இருக்கணும். மகன் இருக்கணும். நான் ஒண்ணு இருக்காம பாடில்ல, என் மகனை விழிச்சுண்டு போகணும். மாமலே വെറുതെ ഇരിക്കണം. എന്താച്ചാ എന്തിനാ വീട്ടിലേക്ക് വിളിക്കുന്നത്? മിണ്ടാതിരു മകളെ. ദാ ഒരു വർഷം കൂടെ റെസ്റ്റ് കൊടുക്കാമ കുട്ടികളെ പ്രസവിച്ചിട്ടേ പോയി ഈ ദേഹം എന്തിനാകും? ഞാൻ വേണ്ടാണല്ലോ പറഞ്ഞോ. നിങ്ങൾ ഒന്നും പറയണ്ട. മാമകളെ ഓപ്പറേഷനുക്ക്. അച്ഛാ, നിങ്ങൾ എന്നെ കുറച്ച് ക്ഷമിക്കണം. എന്താ? എനിക്ക് നവഗ്രഹങ്ങളെ കാണണമെന്ന് ആശയായിട്ട് ഇருக்கு. அதுக்கு இப்போ 8 மக்கள் தானே உள்ளது. இனியும் ஒண்ணு வேணല്ലോ. இனியும் ஒண்ணா? அது ஒண்ணு வேണ്ട. மாமகளെ ഓപ്പറേഷനുக்கு. എന്താ അച്ഛാ നിങ്ങൾ? ഞാൻ ഇപ്പോൾ വാന്തി എടുക്കുന്നത്. വാന്തിയോ? ഡോക്ടറിട്ട് പോയോ? പോയി. ഡോക്ടർ പറഞ്ഞത് നീ 3 മാസം ഗർഭമായിട്ട് ഇരിക്കുന്നു. ഞാൻ എന്ത് ചെയ്യൂ? നീ എന്ത് ചെയ്യാ? ഈ ദേശത്തിനെ കടവുൾ തന്നെ കാക്കണം. അച്ഛാ, എന്റെ പ്രസവத்துக்கு അമ്മയെ എങ്ങോട്ട് അനുപ്പി വെക്കണം. ഇതെന്നാ മീസിയാ? ഇതിലെയും ഒരു ജട പോട്ട് അതിൽ கொஞ்சம் பூ വെச்சுக்கோ. എന്താ പറയുന്നത്? പോയിക്കോടാ. நான் நாயகன் பேசாதே தெரியுமா? நீங்க வாங்க. ഓ മുതലാളി, വരണം വരണം. എവിടെ ഇരിക്കുന്നത്? ഇതാ മുതലാളി വന്നിട്ടുണ്ട്. കുട്ടിയെ പോണം പോണം. ഇരിക്കണം ഇരിക്കണം. നിങ്ങൾ ഇരിക്കണം. அவர்தான் இருக்கணும், நான் நிக்கணும். എന്താണോ നിങ്ങൾ അച്ഛൻ പോയോ? അച്ഛൻ പോയി, മുതലാളി വന്നു. മുതലാളിയാണോ? എന്താ ഇവിടെ വന്നു? നിങ്ങൾ വിളിച്ചു വിട്ടിരുന്ന ഞാൻ അവിടെ വന്നിരിക്കുമല്ലോ.
பாப்பேனை சாப்பிட்டோ? சாப்பிடலீங்க சங்கர் நாயர். இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிட்டு குணமடைகிற விஷயமா தெரியல. அதுல என்ன விஷயம் சங்கர் நாயர்? இது மும்பில எங்களுக்கு ஏன் மறைஞ்சிட்டுல? எங்களுக்கே தெரியாத நெய்ய நீட்டின ஒண்ணுதான் விஷயமே விளக்கமா புரியுது. விடட்டேன், நான் காரியத்தை முடிக்கும். சங்கர் நாயர், இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க. அதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம் முதலாளி. நாளை காலை வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு விட நீங்கள் வரணும். நான் ஒரு வல்லிய பூஜான வச்சு ஒரு கயிறு வந்துருச்சு தரும். அதை எங்கள் மகள் இடுப்புல கட்டினாள். இத்தனை காலம் எது நடக்காம பாடில்லான்னு நீங்கள் சொல்லுதோ அது நடக்கும். பச்சே கயிறு கட்டிய பின்னே தங்கள் மகள் அந்நிய புருஷால் கண்ணில் படாமல் இருக்கணும். ஜாக்கிரதை. சரி நாயர், நாளை காலையில 10 மணிக்கு வரேன். முதலாளி, பூஜைக்கு வரட்டும். ഞാനോട് നോക്കണം. പഞ്ചഭൂതങ്ങൾ ഗന്ധർവൻ കരികുട്ടി ചാമുണ്ടി പക്ഷിപീട യക്ഷിമാത മുതലായവയെ രക്ഷകൂടാതെ മാറ്റുന്നതാണ്. ഓം നമഃശിവായ മഹാദേവ ഓങ്കാളി മഹാകാളി പഞ്ചാബിയുടെ കുടുകുടുസേ വെല്ലവാ വെല്ലപ്പോ നോക്കണ മാസാദേ. உலகாளும் தேவியே மலையாள பகவதி நினைப்போற்றி வாழும் கூட்டம் தளராத நெஞ்சத்தில் நறுதன்ன மந்திரம் வந்த மந்திரம் ஓம் என்றும் ரீம் என்றும் என சொல்லி கிரீம் என்ற சொல்லோடு தீக்கொள்ளி தாயே பகவதி வந்தேண்டா மாறாருள் தன்னை தந்தேண்டா. உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்த, ஒரு பிஞ்சு குழந்தைய பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மரக்கட்டை. ஒண்ணு இல்லம்மா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சாரதா, சீக்கிரம் இங்க வாயே. வந்துட்டேங்க. இந்தாமா, இதே உன் புருஷன் கண்ணில் படுற மாதிரி இடுப்புல கட்டிக்க. வேற எந்த ஆம்பளை கண்ணிலையும் பற்றக்கூடாது. எதிர்ச்சி இதெல்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடாது. உங்க அப்பா நிறைய பணம் செலவு பண்ணி மந்திரவாதிக்கிட்டு மந்திரிச்சு வாங்கிட்டு வந்தது. நம்பிக்கையோட இடுப்புல கட்டிக்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க வரப்போறியா இல்ல நான் வரட்டுமா? வந்துட்டேங்க. நீ போமா, நான் பரப்புறேன். மறக்காம இதை கட்டிக்க. என்னங்க அவ்வளவு அவசரம்? சாரதா வாயே. சாரதா 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 சாரதா. சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். ஏறி தூங்காது நெஞ்சம். சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். ஏறி தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம், நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம்.
சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீ தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் எண்ணங்கள் சிந்தும் போதை எண்ணங்கள் சிந்தும் போதை கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன் கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன் 300 முத்தங்கள் போதாது என் ஆசை இன்றோடு தீராது சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீ தூங்காது நெஞ்சம் கட்டுக்குழல் தொட்டுக்கலை மொட்டுக்களிலாடும் கன்னிச் சிறுவண்ணக் கனி நெஞ்சில் விளையாடும் பாடம் இன்று ஆரம்பம் என்று வாராய் கண்ணே தேன் கிண்ணம் உண்டு சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீ இன்றி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே மேடைகளை ஆடைகளில் மூடும் ரதம் எங்கே
இங்க வந்தீங்க. உங்களை மனுஷன்னு நினைச்சிருந்தேன், மனசாட்சி இருக்கும்னு நம்பி இருந்தேன். இல்ல, இல்லவே இல்ல. மிருகத்துக்காவது ஈவியா இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதுவும் கிடையாது. கட்ட மனைவியை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, அவளும் ஒரு பெண்ணு தானேங்கிற அறிவு கூட இல்லாம வேலைக்காரி கிட்ட திருட்டுத்தனமா தொடர்பு வச்சிருக்கீங்களே. உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? என்னமோ உங்களால முடியல, அதனால தான் துடிக்கிறீங்க நினைச்சிருந்தேன். நீங்க துடிக்கல, பைத்தியக்காரி நான் தான் துடிச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு கேவலமானவர் நான் நினைக்கவே இல்லை. நீங்க பேசுனது பொய், சிரிச்சது பொய், அணைச்சதெல்லாம் பொய். இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என் வாழ்க்கை நாசமா போச்சு, என் குடும்பம் என்னோட அடிச்சு போச்சு. இனிமே நான் இருந்தாலும் சத்தா. லக்ஷ்மி, இனிமே இங்க வேலைக்கு ஆள் தேவையில்லை. நீ வீட்டுக்கு போலாம். உனக்கு சம்பள பாக்கி ஏதாவது இருக்கா? இல்லம்மா. இத வச்சுக்க. எனக்கு பணம் வேண்டாம்மா. துணிமணி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு பரப்பிடு. நான் எங்க வீட்டுக்கு போறேன். சாரதா, என்னம்மா அது? காலங்காத்தால புறப்பட்டு வந்துட்ட, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லப்பா, சும்மா தான் வந்து. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, என்ன நடந்தது? ஏம்மா, உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இனிமே நான் இங்கத்தான் இருக்க போறேன். சாரதா, அழாதம்மா. மனசை திடமா வச்சுக்கிட்டா எப்பேற்பட்ட கவலையும் சுலபமா நீங்கிடும். நீ ரொம்ப கவலையா வந்திருக்கேன்னு உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சதுல இருந்து எனக்கு கையும் ஒள்ள காலும் ஒள்ள. என்னமா நடந்தது? ஏன் இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்துட்டு? என்னம்மா இது? சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. அவர் ஏதாவது கோச்சுக்கிட்டாரா? சொல்லுமா. என்னத்த சொல்ல சித்தி? என் தலையெழுத்து நினைச்சு நான் நொந்துக்கிறது தவிர வேற வழி இல்லாம வாழ்க்கை இல்லை. எதையும் மனசுல வச்சுக்கிட்டா மத்தவங்களுக்கு எப்படிமா தெரியும்? காலையில உங்க அப்பா உன்னை பார்த்ததுல இருந்து காபி கூட குடிக்கல. என்னமா நடந்தது? சொல்லுமா. எதை சொல்ல, எப்படி சொல்லதான் தெரியல. எதுவா இருந்தா என்ன? நான் யார்? உன்னை பெத்த தாய் மாதிரி. சொல்லுமா. தாய்க்கு தெரியாத ரகசியம் இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுமா. நான் நினைச்சபடி என் கணவருக்கு வியாதி ஒண்ணுமில்லை. என்னோட மட்டும்தான் தொடர்பில்லையே தவிர மற்றபடி எந்த விதமான குறையும் இல்லைங்கிறத நான் என் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மியோட லக்ஷ்மியை நான் வேலை விட்டு நிறுத்திட்டேன். ஐயோ, இது என்ன அநியாயம் இது? எங்க வந்த? சாரதாவை பார்க்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சாரதாவை பார்க்க வந்த? உன்னை பார்க்கும் போது எனக்கு ஆத்திராத்திரமா வருது. போவழிய போயிடுறேன். அவளையும் கூட்டிக்கிட்டு போயிடுறேன். போகக்கூடாது. ஆமா, அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. பேசாத. ஒரு கணவன் தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய யோக்கியதை இல்லாத நீ அவகிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. போவழிய. என்ன கொலை செஞ்சாலும் சரி, அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். அடிங்க, நல்லா அடிங்க. ஆனா சாரதாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க.
சாரதா, நடந்ததை மறந்துரு, என்ன மன்னிச்சிரு. சாரதா, உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். சாரதா, அப்படி சொல்லாதம்மா. நான் செஞ்ச தப்புக்காக உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்க. வேண்டாம், நான் வரமாட்டேன். நீங்க இங்கிருந்து போயிடுங்க. போக மாட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். வந்துரு, வந்துரு சாரதா. இல்லாட்டி உன் கையால கொஞ்சம் விஷம் கொடுத்து என்ன கொன்னு. அது உங்க பழக்கம். என் ஆசையை கொன்னீங்க, என் அன்பை கொன்னீங்க, கடைசியா என்னையே கொல்றதுக்கு வந்திருக்கீங்க. முடிவா சொல்றேன், நான் உயிரோட வாழணும்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா உடனே இங்கிருந்து போயிடுங்க. போங்க. That's very strange. Is there anything further to tell me? எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான் டாக்டர். மனோ தத்துவ முறைப்படி இது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேட முடியுமான்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். That's good. சாரதா கிட்ட நான் தனியா கொஞ்சம் பேசலாமா? ஓ, தாராளமா பேசுங்க. நான் வெளியில இருக்கேன். Please. சாரதா, நீ படிச்சவ. வக்கீல் கிட்ட டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. எஸ் டாக்டர், நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். குட். உங்க ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறு நடந்தது உண்டா? நிச்சயமா இல்ல டாக்டர். அவர் என் மேல காட்டுற அன்புக்கு அளவே கிடையாது. ஒரே பெட்ல தான் ரெண்டு பேரும் படுக்கிறீங்களா அல்லது தனித்தனியா படுக்கிறீங்களா? ஒரே பெட்ல தான் தூங்குறோம். அதுவும் என் கை அவர் உடம்புல படலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட காம உணர்ச்சிக்கு இளங்கோ அடிமையானதில்லை? கூச்சப்படாதேம்மா, சும்மா சொல்லு. ஒரே ஒரு நாள் அடிமையானது போல தெரிஞ்சது. ஆனா கொஞ்ச நேரத்துல பட்டுன்னு எழுந்திருச்சு போயிட்டாரு டாக்டர். அப்பா உங்ககிட்ட சொன்னாங்களே, அந்த தப்பு அன்னைக்கு தான் நடந்தது டாக்டர். ஐ see. அப்பா சொன்னது அப்படியே உண்மைதானே? ஆமா டாக்டர், அது நானே என் கண்ணால பார்த்தேன் டாக்டர். ஐ see. தனியா இருக்கும்போது செக்ஸ் விஷயமா அவர் உங்களோட பேசுனது உண்டா? நீ பேசுனது உண்டா? நான் பேச ஆரம்பிச்சா அவர் உடனே பேச்ச மாத்திடுறாரு டாக்டர். ஐ see. அவர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சில சமயங்கள்ல தனியா உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருப்பாரு டாக்டர். உங்க ரெண்டு பேருக்கும் செக்ஸ் கனெக்ஷன் இல்ல, அதை ஃபீல் பண்றாரா? அப்படி இருந்தா என்ன கண்டதும் கொஞ்சமாவது அதனுடைய சாயல் அவர் முகத்துல தெரியணுமே டாக்டர். கரெக்ட். அது இல்லவே இல்ல டாக்டர். என்ன பார்த்ததும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. தான் தப்பு செய்யறோமேங்கிற கவலையோ எண்ணமோ அவருக்கு கொஞ்சம் கூட இருந்ததில்ல. ஐ see. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. இதுதானே இளங்கோ அட்ரஸ்? எஸ் டாக்டர். இளங்கோ வரவழைச்சு எக்ஸாம் பண்றேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நாங்க வரோம். நல்லது, வாங்க. டாக்டர் சார், இவர்தான் மிஸ்டர் இளங்கோ.